ராத்திரி நேரத்தில் கரண்ட் எதுவுமே இல்லாத ஒரு சூழல்ல நம்ம வழக்கமா எந்த நிழலின் அடிப்படையில் வாழ்கின்றோம்? எதோடைய வெளிச்சத்தின் அடிப்படையில் வாழ்கின்றோம் அப்படின்னு கேட்டா நில ஒளின்னு சொல்லுவோம். நிலவின் வெளிச்சம் இல்லையா? மொட்டை மாடியில் உட்காந்தோம்னா நிலவு வெளிச்சம் வரும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அப்படிதான் பேசி பழகிருக்கோம் இல்லையா? இப்போ ஒரு கேள்வி அதில் வைக்கணும். நிலவுக்கு ஒளி கொடுக்கும் திறமை இருக்கிறதா? நிலவுக்கு ஒளிரும் தன்மை இருக்கிறதா? அப்ப நில ஒளி நீங்க, நிலவின் வெளிச்சம் நீங்க, அது எங்க இருந்து வருது கேட்கணும்ல? அப்ப அது எங்க இருந்து வருதுன்னா நீங்க சொல்லுங்க. சூரியன்ல இருந்து நிலவுக்கு வந்துச்சு. வந்ததுக்கு பிறகு இப்ப அது என்ன ஒளியா மாறிவிட்டது? நிலவின் ஒளியாக மாறிவிட்டது. நமக்கு நைட்டு எந்த வெளிச்சம் கொடுக்குது? நிலவு ஒளியில் நாம் நடந்து போகின்றோம். அதுதான உண்மை இல்லையா? இதற்கு ஒப்புணையாக நம்மளுடைய புரிதலுக்காக இந்த ஒப்புதலை எடுத்து இந்த ஒப்பனையை எடுத்துக்கொள்கின்றேன். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60வது அதிகாரம் 1வது வசனம். இதுல 3 வாக்கியம் சொன்னீங்கம்மா. இந்த 3ஐயும் 1 2 3ங்கிறத 3 2 1 இப்ப வாசிக்க போறீங்க. சூரியன்ல இருந்து நிலவுக்கு வந்துச்சு ஒளி. அடுத்து அப்ப அதுக்கு பிறகு நிலவுக்கு என்ன செஞ்சிருச்சு? ஒரு ஒளி இப்ப கிடைச்சிருச்சு. சரியா? இப்ப அந்த நிலவு என்ன செய்யணும்? எழும்பி பிரகாசி. அப்ப நாம் நம்மில் ஒளியற்றவர்கள் தான். நாம் நம்மால் எதையும் செய்துவிட முடியாதவர்கள் தான். நம்மில் நாமே எல்லாத்தையும் சாதித்து விடக்கூடியவர்கள் அல்ல. கடவுளின் மகிமை நம்மேல் உதித்திருக்கிறது. எனவே நாம் ஒளி பெற்றிருக்கின்றோம். நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஒளியை நாம் பிறருக்கு பிரகாசிக்கத்தக்க விதமாக நாம் எழுந்திருக்க வேண்டியது, நாம் எழுப்ப வேண்டியது. அதனால் தான் எழும்பு பிரகாசி, உன் ஒளி வந்துள்ளது, கடவுளின் மகிமை உன்மேல் உதித்துள்ளது